விசேஷமாக இந்த நாள் அகில உலகம் தாய்மார்கள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. எனவே விசேஷமாக தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஒருவேளை பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி நல்லா குடும்பங்களை, பிள்ளைகளுக்கான குடும்பங்களை ஏற்படுத்தி பேர பிள்ளைகளை கண்டு சந்தோஷமாக இருக்கிற, பெருமிதத்தோடு இருக்கிற வயதான தாய்மார்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். அடுத்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிற, டென்ஷனோடு இருக்கிற தாய்மார்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். சிறு பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கிற, தாய்மையின் நிமித்தமாய் பெருமிதம் அடைந்து கொண்டிருக்கிற இளம் தாய்மார்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உங்களுடைய மனநிலை காணப்படும். எந்த மனநிலையில் இருந்தாலும் கூட உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் அருளி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக ஏசாயா 49, 15, 16 வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது. இப்போ விசேஷமாக இதில் 2 காரியம். முதல்ல ஒரு பெண், அதாவது தாயாகிய ஒரு பெண் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்கவே மாட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு தாயும் தன் பெற்றெடுத்த பிள்ளையை மறப்பது இல்லை. ஆமென். குறிப்பாக இன்றைக்கு தாய்மார் தினமாக இருக்கிறதுனால இந்த நாளில் கூட தாய்மார்களுடைய ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையை எல்லாருமே யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருமே தங்கள் தங்கள் தாயார் எப்படி தியாகத்தோடு உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சற்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண் என்றாலே ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கை தான் அவளுக்கு இருக்கின்றது. அதிலும் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற, தாயாக இருக்கிற ஒரு பெண்ணோ நிச்சயமாக அவள் ஒரு தியாகத்தோடு தான் அந்த உலகத்தில் வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். ஆமென். ஒரு தாய் என்கிற ஸ்தானம் ஒரு சாதாரணமான ஒரு நிலை அல்ல. அது பொறுப்பு நிறைந்த, தியாகம் நிறைந்த, அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை உள்ளது தான் ஒரு தாயாகிய ஒரு பெண்ணினுடைய நிலை, இல்லையா? அப்போது ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல், தன்னுடைய பிள்ளையின் மேல் பட்சமாக இராமல், தன் பிள்ளைக்கு அவள் கிருபை பாராட்டாமல், தயை பாராட்டாமல் அந்த பிள்ளையை மறந்து விடுவாளோ என்று வசனம் சொல்கிறது. இல்லை, மறப்பதில்லை. அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சிருஷ்டி கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தாய் தன் பிள்ளைய கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் அவள் ஒரு தியாகத்தை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அந்த கர்ப்பத்தில் சுமக்கிற அந்த 10 மாதமும் அவள் படுகின்ற வேதனை, பாடுகள் இவையெல்லாம் கூட ஒரு பெண்ணினுடைய தியாகத்தை குறிக்கின்றது. அதை ஒரு பெண் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு தயாராகின்றாள். நிறையா சகோதரிகள், நிறைய பெண்களை பார்க்கும் பொழுது, வயிற்றில் பிள்ளையை சுமக்கும் பொழுது நிறைய வேதனைகள் மத்தியில் கடந்து போவாங்க, பாடுகள் மத்தியில் கடந்து போவாங்க. ஆனாலும் கூட அந்த சுமையை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எவ்வளவு பாடுபட்டாலும் அந்த பிரசவம் நடந்த பின்பு அந்த பிள்ளையை பார்த்த உடனே அந்த 10 மாதம் பட்ட பாடுகளை எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே மறந்து விட்டு அந்த பிள்ளையை கொஞ்சி மகிழுவது தான் ஒரு தாயினுடைய உள்ளமாய் இருக்கின்றது. ஆமே. அதற்கு பின்பு அந்த வேதனையை ஒரு காலம் நினைக்கவே மாட்டாள் அந்த பெண்.
வயிற்றில் சுமக்கும் பொழுது என்ன பாடுபட்டோன்னு சொல்லிட்டு பிள்ளையை பெற்றப்பட யாராவது நினைக்கிறோமா? யாரும் நினைக்கவே மாட்டோம். அந்த பிள்ளையின் மேலே கவனமாய் அதை வளர்ப்பதிலேயே ஒவ்வொரு தாயும் கண்ணும் கருத்துமாய் வளர்த்து ஆளாக்குகின்றார். சமீபத்தில் ஒரு சகோதரியினுடைய காரியத்தை நான் கேட்டேன். அந்த சகோதரி நன்கு படித்தவர்கள், நிறைய படிப்பு படிச்சிருந்தாங்க. இப்போது ஒரு பிள்ளையை பெற்ற உடனே தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையை கூடவே இருந்து வளர்க்கணுங்கிறக்காக வேலையை ரிசைன் பண்ணான். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு பிள்ளையும் பெற்றெடுத்தார்கள். இந்த 2 பிள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்போ இந்த 2 பிள்ளைகளையும் தனியாக ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புவேன், எந்த பள்ளிக்கூடத்தில் போய் விட்டு அவர்களை தனியாக நான் படிக்க விடுவேன், நானும் கூடவே செல்லுவேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் போய் சேர்க்கிறார்களோ அந்த ஸ்கூல்லையே தானும் ஒரு ஆசிரியராக சேர்ந்து கொண்டாள் அந்த சகோதரி. தினமும் அந்த பிள்ளைகளை அழகாய் ஸ்கூலுக்கு நல்லா ரெடியாக்கி தானே வண்டியில் கூட்டு கொண்டு அவர்களுக்கு மதிய உணவெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் அவங்க கிளாஸில் போய் விட்டுட்டு தானும் ஒரு கிளாஸில் ஆசிரியராக இருந்து மத்தியான நேரத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு உணவு ஊட்டி விட்டு திரும்ப சாயந்தரம் வரும்போது தானே வீட்டிற்கு அழைத்து வந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து மறுநாள் இதே போல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்களாம். ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரைக்கும் அந்த ஸ்கூல்லையே வந்து டீச்சராக இருந்து பிள்ளைகளை கொண்டு போய் விடணும், கூப்பிட்டு வரணும், பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டணும், இதிலேயே அவங்களுடைய மனதெல்லாம் இருந்து பிள்ளைகளை அப்படி கவனமாய் வளர்ப்பதில் இருந்தது. அப்போ நடுவில் நிறைய படிப்பு படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல காலேஜில் சென்னையில் அந்த சகோதரிக்கு நிறைய காலேஜில் வேலைக்கு கூப்பிட்டாங்களாம். நிறைய படிச்சிருந்ததுனால நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் என் பிள்ளைங்க எங்கே படிக்குதோ அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க 12ஆம் வகுப்பு படித்து முடிக்கும் வரைக்கும் அந்த ஸ்கூலை விட்டு அந்த சகோதரி வெளியே போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பாருங்களேன், பிள்ளைகளை வளர்ப்பதில் அவ்வளோ ஒரு அன்பு, பிள்ளைகளை நேசித்து அவர்களை வளர்த்து ஆளாக்குவதில் ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கிற அன்பு வெளியே சொல்லவே முடியாது. ஆமென். யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த தாய் அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது என்று தான் சொல்ல முடியும். இப்போ விசேஷமாக ஒருடைய உபவாசம், ஜெபம், கண்ணீர், பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்கிற இத்தனை காரியங்களும் சில நேரம் அந்த பிள்ளைக்கே தெரியாமலேயே போய்விடுகின்றது. இன்றைக்கி உலகத்தில் ஒரு தாயுடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கை, அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய ஜெபம், உபவாசம் பிள்ளைகளுக்கு தெரியாமலேயே போய்விடுகின்றது. ஆனால் இந்த நாளில் கூட விசேஷமாக அன்பு தேவ பிள்ளைகள் அதை நினைத்து பார்க்கணும். உங்களுடைய தாயார் உங்களை எப்படி வளர்த்து ஆளாக்குனாங்க என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். விசேஷமாக என்னுடைய தாயாரை இந்த நாளில் நான் யோசித்து பார்க்கிறேன். அவர்கள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது ஏராளம். நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது நான் வாலிப பிராயத்தில் என்னுடைய அம்மாட்டிருந்தான் நான் கற்றுக்கொண்டேன். அவர்கள் ஸ்கூலில் வேலைக்கு போகும்போது பக்கத்து கிராமத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது கையில் வந்து ஸ்தோத்திர பலி 1000 புத்தகம் அந்த காலமே அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த 20 நிமிஷம் அந்த பஸ்ஸில் போகும்போது கூட காலையில் போகும்போது ஸ்தோத்திர பலிகளை பாதி சொல்லிடுவாங்க, திருப்ப பஸ்ஸில் வரும்போது திருப்ப சொல்லுவாங்க. அப்போ அந்த நாட்கள் அவர்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு தாகம் வந்தது. அப்போ அந்த நாட்கள் அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் சமூகத்தில் அவங்க உபவாசிப்பாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. எப்பவும் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக பல பாடுகளின் வழியே போகும் பொழுது அவங்க உபவாசத்திலேயே இருப்பாங்க. அவர்களிடமிருந்து நான் வாலிப பிராயத்திலேயே நான் உபவாசிக்க கற்றுக்கொண்டேன். உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க நான் கற்றுக்கொண்டேன். இப்படி பல காரியங்களை நான் சொல்லலாம். அவர் சமையல் முதற்கொண்டு எங்கள் அம்மா பண்ணுற சமையல் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்களுடைய சமையல் இன்றைக்கும் நான் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டோம்னா எங்கள் அம்மா அருமையாக அவங்க கேட்குறபடி சிக்கன், மட்டன் என்று சொல்லி அழகாக அவங்க இன்னும் செய்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இத்தனை வயசுலையும். இப்போது ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, கனி தருகிற வாழ்க்கை,
தாய்மார்களிடம் ஒரு கனி தருகிற வாழ்க்கை இருக்க வேண்டும், ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்போ விசேஷமாக உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த நற்குணங்கள், அந்த கனி கொடுக்கிற தன்மை, இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய சந்ததியும் அப்படியே அதை பற்றி கொண்டு வளராது ஏதுவாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம ஒரு ஒரு மண்ணினால் உண்டாக்கி ஒரு மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். விலா எலும்பிலிருந்து மனுஷியை சிருஷ்டிக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டு வந்த இந்த தாய்க்கு, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு சுவாபங்கள், அன்பு சுவாபங்கள் இருக்குமானால் நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தருக்கு எவ்வளவு நம்ம அன்பாக இருப்பார். யோசித்து பாருங்க. தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவருடைய அன்பை விளக்குவதற்கு ஒரே ஒரு சங்கீதத்தை சொல்லலாம். சங்கீதம் 139. இந்த சங்கீதம் 139 ஃபுல்லாக வாசித்து பாருங்க. அதில் 14, 15, 16. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நம்ம பார்க்கிறோம், ஒரு தாய் தன் வயிற்றில் பிள்ளையை சுமக்க ஆரம்பித்ததில் இருந்து அவள் அந்த 10 மாதம் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளையை சுமந்து அவளுக்கு அந்த பிள்ளைக்காக தியாகம் நிறைந்த வாழ்க்கை வாழ்கின்றாள் என்று பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ, அவர் எப்போ இருந்து அவர் நம்மை பார்க்கிறாராம் பாருங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் மை துதிப்பேன். நான் ஒளிப்படத்திலே நான் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அப்போ நம்ம உருவாக்குகிற நேரம் அது எப்போ எங்க என்று நமக்கு தெரியல. அது சிருஷ்டி கர்த்தர் நம்மை ஒளிப்பிடத்தில் வைத்து நம்மை உருவாக்குகின்றார். உருவாக்கி பாருங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதி இருந்தது. இப்போ கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே, அவயவங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே எலும்புகள், நரம்புகள், தசைகள், கைகள், கால்கள் என்று சொல்லி ஒரு குழந்தைக்கு அவயவங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னதாகவே அதெல்லாம் எப்போ உருவாகும்? இப்போ நவீன காலத்தில் எந்த வாரம், எந்த மாதத்தில் எப்படி கரு உருவாகிறது, எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்ட்டு ஸ்கேன் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்த்து கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த உருவேற்படும் நாள் என்ன எப்போ என்பதை குறித்து அவர் தமது புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். யோசித்து பாருங்க. அவர் அப்படி அவயவங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே நம்மை குறித்த நினைவு அவருடைய உள்ளத்தில் இருக்குது. ஆமேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீது சொல்லுகின்றார், நான் சங்கீதம் 71 கூட அருமையாய், என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நீர் என்னை காப்பாற்றினீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். 17வது வசனம். என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்போ பாருங்களேன், கர்ப்பத்திலிருந்து நம்ம எடுத்தவர் அவரே, சிறுவயது முதல் நமக்கு போதித்து அவர் நடத்துபவரும் தேவனே நம்மை நடத்துகிறார் என்று வசனம் சொல்லுகின்றது. இப்போ விசேஷமாக ஒரு பெண் தன் பெற்ற பிள்ளையை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னால், அவர் கட்டாயம் நம்மை மறக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. மறக்கவே மாட்டார். விசேஷமாக ஒரு பக்தி உள்ள ஒரு தாய், தேவ பக்தி உள்ள ஒரு தாய்
பிள்ளையை வயிற்றில் சுமப்பதிலிருந்தே அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கின்றாள், துதிக்க ஆரம்பிக்கின்றாள். தேவ சமூகத்தில் அந்த பிள்ளையை வளர 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 அந்த பிள்ளைக்காக உபவாசம் இருக்கவும் 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவும் தேவ சமூகத்தில் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக போராடவும் ஆரம்பிக்கின்றாள். ஆனால் சில நேரத்தில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி வாலிப பருவம், பள்ளி பருவம் என்று செல்லும் பொழுது உலகம், மாமிசம், பிசாசு இவைகளின் நிமித்தமாக அவர்கள் பழகுகிற சூழ்நிலை, படிக்கிற இடம், பழகுகிற நண்பர்கள், இவர்களிடம் இருந்து சத்துரு அவர்களை திசை திருப்ப முயற்சி பண்ணுகிறான். எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி வளர்த்து வந்தாலும் கூட சில குடும்பங்களில் சில பிள்ளைகள் இப்படி திசை மாறி போய் விடுறாங்க. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆகார் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வனாந்தரத்தில் செல்லும் பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அப்போ அந்த இஸ்மவேலுக்கு அந்த நேரத்தில் வயது எப்படியும் 12க்கு மேலே தான் இருந்திருக்கணும், 13வது இருந்திருக்கணும். ஏனென்றால் ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் கட்டாயம் 10 வயதிற்கு மேலே ஆயிற்று பிறப்பதற்கு. ஈசாக்கு பிறப்பதற்கு இஸ்மவேல் பிறந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே தான், அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு பிறந்தாரு. அப்போ அதற்கு பின்பு சாராள் அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விடுறா. அப்படி போகும்போது அந்த பையன் நல்லா கைப்பிடித்து செல்லக்கூடிய பெரிய பையனாக தான் இருக்கிறான். அப்போ 13 வயதாவது இருக்க வேண்டும் கட்டாயம். அப்படி போகும் பொழுது வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை என்று சொன்ன உடனே ஆகார் பெற்ற தாய் அது வரைக்கும் இந்த வனாந்தர பாதையில் தன்னுடைய மகனுக்கு தண்ணீர் கொடுத்து நடத்தி கொண்டே வந்திருக்க வேண்டும். தனக்கு வைத்திருந்த தண்ணீரை கூட தன் மகனுக்கு கொடுத்திருப்பாள் என்று எண்ணுகின்றேன் செல்லும் வழியில். ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது அந்த தண்ணீர் காலியாக போய்விட்டது. தனக்கும் தண்ணி இல்லை, தன்னுடைய பிள்ளைக்கும் தண்ணீர் இல்லை. அவள் சொல்லுகின்றாள், பிள்ளை சாவதை நான் பார்க்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி தூரமாய் நின்று கொண்டதை பார்க்கிறோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னதான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி கதறி நற்குணங்களை கற்றுக் கொடுத்து என்னதான் வளர்த்து வந்தாலும் கூட ஒரு நேரம் வரும் பொழுது, ஒரு லிமிட்டை தாண்டி போகும் பொழுது அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாமல் திணறுகின்றாள். திசை மாறி போகும்போது அந்த பிள்ளையை ரட்சிப்புக்குள்ள நடத்துவது கடினமாய் போய்விடுகின்றது. உலகத்தின் பாதையில் போகும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நேராக மாற்றுவது கடினமாய் போய்விடுகின்றது. அப்போ ஆகார் அழுகிறாள், என் பிள்ளை சாவதை நான் பார்க்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி தள்ளி நின்று அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் அப்படி ஒரு எல்லை வரும் பொழுது, ஆமேன், அப்படி ஒரு நிலை வரும் பொழுது, பெற்றெடுத்த தாயாரால் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாத நிலை வரும் பொழுது நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரால் அது காப்பாற்ற முடியும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன். ஆகாருக்கு தண்ணீர் குடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல இஸ்மவேல், நான் உன்னை சிருஷ்டித்தேன் அல்லவா, உனக்கு தண்ணீர் ஊற்றை நான் கொடுக்க முடியும். ஆமேன், உனக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் ஊற்றை கட்டளையிட்டு கண்ணை திறந்து அந்த பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்து உயிரோடையே காப்பாற்றுகிறார் என்று பார்க்கின்றோம். அதற்கு பின்பு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை சொல்லி அனுப்புகின்றார். இவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன், இவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அருமையாய் இஸ்மவேலை ஆசீர்வதித்து ஆகாரோடு அனுப்பிவிடுகின்றார். எரேமியா 49:11. திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடையே காப்பாற்றுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்துல ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். ஆமேன். ஒரு நிலை வரும் பொழுது, ஒரு லெவலுக்கு மேலே ஒரு தாயினால் ஒரு பிள்ளையை காப்பாற்ற முடியலைங்கிற ஒரு நிலை வரும் பொழுது, ஒரு தாயினால் ஒரு பிள்ளைக்குரிய எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியலை, ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியலை என்று சொல்லி வரும் பொழுது, திக்கற்றவர்களாய் போகும் உன்னுடைய பிள்ளைகளை யார்கிட்ட ஒப்புவிக்க சொல்கிறாரு? என்னிடத்தில் ஒப்புவி. ஆமேன், ஆமேன். ஏன்னா அந்த பிள்ளை வயிற்றில் வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னுடைய பிள்ளைய. ஆனால் அதற்கு முன்பதாய் கருவிலே கர்ப்பத்தில் தோன்றுவதற்கு முன்பதாக அவையின் அவயவங்கள் முதற்கொண்டு உருவேற்படும் நாளெல்லாம் நான் எழுதி வைத்திருந்தேனே, நான் மறப்பதில்லை. ஆமேன்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அழகாய் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய முகங்களை கூட வரைந்து வைத்திருக்கின்றார். அருமையாய் அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில நேரத்தில் அவங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கே வரமாட்றாங்க, அவங்க துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க. எவ்வளவோ நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவோ நான் பிள்ளைகளுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறேன். அவங்களுக்கு நீ இப்படி இரு என்று சொல்லி கொடுக்குறேன். ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க என்று வேதனைப்படுறீங்களா? நீங்கள் திக்கற்றவர்களாய் போக வேண்டிய பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்புவீங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தானே இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்தீர், என்னால் முடிந்த அளவுக்கு இந்த பிள்ளைக்காக நான் போராடிட்டேன் ஆண்டவரே, இது உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிள்ளையை ஒப்புவீங்க. கர்த்தர் அந்த பிள்ளைக்கு எப்படியாச்சும் ஜீவ தண்ணீரை கொடுத்து அவர் பிழை பூட்ட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உயிரோடே காப்பாற்றுவேன், நரகத்துக்கு போக விட மாட்டேன், அழிந்து போக விட மாட்டேன். திக்கற்றவர்களாய் போக முடிய பிள்ளையை நான் என்னிடத்துல ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தாயார் ரொம்ப நாளைக்கு முன்பதாக என்னை பார்த்து ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, நான் என் பிள்ளைக்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், அவன் திருந்தவே மாட்டேங்கிறான், அவன் கட்டாய நரகத்துக்கு தான் போவான்னு எனக்கு நல்லா தெரியுது. சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னைய பரலோகம் கொண்டு போயிடுவார், எனக்கு நல்லா தெரியும். உடனே ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்குரிய அந்த பரலோக இடத்த என் பிள்ளைக்கு அவர் கொடுக்கட்டும், என் பிள்ளை போகிற அந்த நரகத்துக்கு என்னை எடுத்துகிட்டு போயிடட்டும், நான் அவனுக்கு பதிலாக நரகத்துக்கு போகிறேன், என் பிள்ளை பரலோகத்துக்கு வரணும், அதற்காக நீங்கள் ஜெபிப்பீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. பாருங்கள், அவருடைய தாயினுடைய உள்ளம் எப்படி அங்கலாய்க்கிறது பாருங்களேன். தன்னுடைய பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது, நான் கூட அவனுக்கு பதிலாக அங்கே போயிடுறேன், அந்த நரகத்துக்கு போயிடுறேன், ஆனால் அவன் பரலோகத்துக்கு வரணுமே, அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு தாய் பரிதவிக்கின்றாள். இதே பரிதவிப்பு நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர்கிட்ட இருந்தது. அதனால தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பினார், ஜீவ பலியாக அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்னுடைய பிள்ளைகள், நான் சிருஷ்டித்த என் பிள்ளைகள், என் ஜனம் நரகத்திற்கு போயிடக்கூடாது, அதற்கு பதிலாக என்னுடைய ஒரே பேரான குமாரன் நான் பலியாக கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த பூமிக்கு அனுப்பி பலியாக கொடுத்து நம்மை எல்லாம் அவர் மீட்டு இருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகளை அழகாய் நடத்துவது உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த நவீன உலகத்தில் பார்க்கிறோம், இப்படி தியாகம் நிறைந்த வாழ்க்கை, தியாகம் நிறைந்த அன்பு தாய்மார்கள்கிட்ட நிறைய குறைஞ்சி போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த உலகம் அவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு கேப் தனக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில, ஒரு பெரிய தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கிடையே ஒரு பெரிய கேப் வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நான் சொல்கிறேன். இந்த காலத்தில் கணவனும் மனைவியும் வேலை பார்க்கணுங்கிற கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்படுறாங்க. அப்படி மனைவியும் வேலை பார்க்கும் பொழுது ஒரு பிள்ளையை பெற்று அவள் எத்தனை நாள் கூட இருந்து வளர்க்க முடிகிறது? மிஞ்சி போனால் 6 மாதம் லீவு போட்டு வீட்டில் உட்காந்து பிள்ளைய வளர்த்து, பின்பு 6 மாதம் 9 மாதத்தில் பிள்ளையை கொண்டு போய் க்ரட்சில் கொண்டு போய் விட வேண்டி இருக்குது இல்லையா? அல்லது நல்ல வசதியான குடும்பமாக இருந்துச்சுன்னா யாரையாவது ஒருத்தரை வைத்து கேர்டேக்கர் வைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அங்கேயே ஒரு கேப் வர ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைக்கும் தாய்க்கும் இடையில. அப்புறம் ஸ்கூலில் போய் விடுறாங்க. அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்தால் அந்த பிள்ளைய தான் வர்றதுக்கு லேட் ஆகும், வேலை முடிச்சு வர்றதுக்கு. அந்த பிள்ளைய கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போட்டு பிள்ளைய பார்க்க விடுறாங்க. அப்புறம் படிப்பு 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 அடுத்து பிள்ளைய என்ன படிக்கணும், என்ன படித்து என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கற்பனையிலேயே வாழ்ந்து பிள்ளைய படிக்க வைத்து ஒரு 12ஆம் வகுப்பு முடிந்த உடனே தாங்கள் இருக்கிற ஊரில் படிக்க வைக்கிறதே கிடையாது. எந்த ஊரில் நல்ல காலேஜ் இருக்குது, எந்த ஊரில் போய் ஹாஸ்டலில் சேர்ந்து படித்தா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், அந்த ஊருக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு 12th முடித்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? பிள்ளைய கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்றீங்க. உண்மை தானே? அப்போ அங்கே உங்களுக்கும் பிள்ளைக்கும் இடையில
கேப் அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்படி 12th முடித்தோடனே ஹாஸ்டலுக்கு போகிறாங்களா, ஹாஸ்டலில் போனோடனே 3வது 4வது வருஷத்தில் பிளேஸ்மெண்ட்டில் வேலை கிடச்சிருது. நல்ல வேலை, ஒரே சந்தோஷம், பெற்றதுலேயே பெரிய சந்தோஷம். பிள்ளைக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னொடனே ஒரே பெருமையாக எல்லார்ட்டையும் போய் சொல்கிறீங்க. அந்த பையனும் அந்த பிள்ளையும் அங்கே படித்து பிளேஸ்மெண்ட் ஆன உடனே, காலேஜ் முடித்த உடனே அங்கேருந்தே பை சொல்லிவிட்டு விசா எடுத்து வேறு எங்கேயாவது போயிடுறாங்க. அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற உறவு. அப்படி ஒரு நிலையில தான் இன்றைக்கு உலகம் தள்ளப்படுகிறது. அப்புறம் வெளிநாடு போன உடனே அங்கேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை லீவு கிடைச்சா வர்றாங்க. லீவு கிடைக்கலன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, அல்ல பல வருஷங்களுக்கு ஒரு தடவை. அப்புறம் திருமணமாகி செட்டில் ஆகி அப்படியே குடும்பம் அப்படியே போய்விடுகிறது. இன்றைக்கு இருக்கிற அந்த நவீன காலத்தில் ஏறக்குறைய அநேக குடும்பங்களுடைய நிலை இப்படி தான் இருக்குது. ஆனால் உன் பிள்ளைகள் எல்லாரும் உன் அருகில் வளர்க்கப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகின்றது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தாய்மார்கள் தினமாகிய இந்த நாளில் கூட விசேஷமாக உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா 54வது அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாயினுடைய ஆசை, விருப்பம், எதிர்பார்ப்பு எல்லாமே என்னன்னா தன்னுடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும். ஆமென், பிள்ளைகள் சமாதானமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் நான் உரிமை பாராட்டுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தம் அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று சொல்லி உரிமை பாராட்டுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு சத்தியத்தில் நடப்பதுதான் பெற்றோராகிய குறிப்பாக தாய்மார்களுடைய அது கனவே அதுதான் இல்லையா? அப்படியே உங்களுடைய கனவை, அப்படியே உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய வயிற்றில் 3 பிள்ளைகளை சுமக்கும் போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஏராளமான ஸ்தோத்திர பலிகளை நான் பிள்ளைகளுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சில நேரங்களில் நான் ரொம்ப கடினமான பாதைகளை சென்றது உண்டு தான். ஆனாலும் கூட நான் எதையும் நான் பார்க்கவே மாட்டேன், இந்த சூழ்நிலைகளை பார்க்கவே மாட்டேன், மற்றவர்களை பார்க்கவே மாட்டேன். நான் தினமும் இத்தனை ஸ்தோத்திர பலிகளை சொல்லி, இத்தனை பக்கங்களை வசனத்தை வாசிக்கணும்னு சொல்லி நான் நடந்து வாசித்து கொண்டே இருப்பேன். நான் ஸ்தோத்திர பலிகளை சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிறந்ததுக்கு பின்பும் சரி, 3 பிள்ளைகளுக்காகவும் நான் ஏராளமாக தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரங்களை சொல்லி நான் துதிப்பேன். நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பிள்ளைகள்லாம் படித்து ஏதோ பெரிய ஆளாகி எங்கெங்கேயோ போய் நல்லா வசதியாக இருக்கணும்னு நான் நினைக்கல. பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே, உடைய வசனத்தை போதிக்கணும், தாழ்மையாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் கேட்பேன், 3 பிள்ளைகளும் என்னுடைய கணவரை போல் நல்லா பாட்டு பாடணும் ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப நான் அதுக்கு பிறந்ததுலேருந்து ரொம்ப ஆசைப்படுவேன். ஆண்டவர் அருமையாக இன்றைக்கு ஹாரிஸை முதற்கொண்டு பாட்டு பாட வைக்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருபை என்று எண்ணுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அன்பு தாய்மார்களை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கிருபையை சேர்த்து வைங்க. ஆமென். நீங்கள் என்ன சொத்து சுகம் என்ன சேர்த்து வைக்க முடியும் உங்களால்? பெண்கள் என்றாலே பலவீனமான பாண்டம்தான். ஆனால் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரத்தை நீங்கள் போட்டு வைக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் போடுற அஸ்திபாரம் யாராலையும் அசைக்க முடியாது. ஆமென். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு போடுற அஸ்திபாரத்தை யாரும் அசைக்க முடியாது. அஸ்திபாரம் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய கட்டடத்தையும் பிள்ளைகள் எழுப்பிடலாம், அது ரொம்ப எளிதில் எழுப்பலாம். ஆனால் நீங்கள் அஸ்திபாரமே போடாமல் விட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் பின்னாட்களை தடுமாறுவதை கண்டு நீங்கள் வேதனைப்பட வேண்டியிருக்கோம். எனவே விசேஷமாக இளம் தாய்மார்கள் இப்பொழுதிருந்தே உங்கள் பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் நல்லா ஜெபிங்க, ஸ்தோத்திரங்களை பண்ணுங்க,
கிருபையை சேர்த்து வைங்க. வயது முதிர்ந்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தாய்மார்களே, நீங்கள் முதிர் வயதில் உங்கள் குடும்பத்திற்கு கனி கொடுங்க. நீங்கள் துதிங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது உங்கள் குடும்பத்தில் அழகாய் கிருபையை அப்படியே சேர்க்கும் பாருங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட விசேஷமாக இந்த அகில உலக தாய்மார் தினமாக இருக்கிற இந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. இதோ நீர் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் விசேஷமாக நீர் தேற்றுவீராக, ஆற்றுவீராக. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நிமித்தமாய் குடும்ப பாரத்தை சுமந்து சுமந்து இழைத்து போய் இருக்கிற அன்பு தாய்மார்களை நீர் தேற்றுங்கப்பா. நீங்க தேற்றுங்க, நீங்க ஆற்றுங்க, நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க உற்சாகப்படுத்துங்க. இதோ கர்த்தாவே அவர்களுக்கு இதோ குணசாலியான ஸ்ரீ வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள் என்றது போல நீர் ஆண்டவரே அப்பா அன்பு தாய்மார்களுடைய ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தருளும் ஐயா. எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயத்தை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயத்தை நீர் காண்பித்தருளும் ஆண்டவரே. அப்பா அவர்களை நீ சந்தோஷத்தினால் இந்த நாளில் நிரப்புங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். அன்பு தாய்மார்கள் எல்லாரும் துதிங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் விசேஷமாக அன்பு தாய்மார்களை கர்த்தாவே நீ நினைத்தருளும் ஆண்டவரே. நினைத்தருளும் ஐயா, நினைத்தருளும் ஐயா, நினைத்தருளுவீராக, நினைத்தருளுவீராக. அவர்களுடைய செய்கைக்கு தக்க பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே அன்பு தாய்மார்களுடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கை, தங்கள் குடும்பத்திற்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் படுகின்ற பிரயாசங்கள், அர்ப்பணிப்புகள், அன்று உபவாசங்கள், கண்ணீர், ஜெபம், இவை எல்லாம் உடைய சமூகத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது ஐயா. அவர்களுடைய உபவாசமும் கண்ணீரும் கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கலாம். அதை அறியாமல் குடும்பத்தார் அவர்களை அசட்டை பண்ணி வரலாம். ஆனால் கர்த்தர் நீர் இந்த நாளில் ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக, அன்பு தாய்மார்களை கனப்படுத்துவீராக கர்த்தாவே. விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும். இதோ மரியாளிடத்தில் அன்று தேவதூதன் வந்து சொன்னார், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று. இதோ அன்பு தாய்மார்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள், தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள். இதோ அவர்கள் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று அன்று மரியாளுக்கு சொன்னது போல ஆண்டவரே அன்பு தாய்மார்களுடைய கர்ப்பத்தின் கனிகளையும் இது ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவரே அப்பா அன்பு தாய்மார்களுடைய பிள்ளைகளை நீர் அருமையாய் போதித்து அழகாய் வழி நடத்துவீராக. அன்றைக்கு ஆகார் ஆண்டவரை திக்கற்றவராய் போகும் ஆண்டவரை தன் குமாரனை நான் ஆண்டவரை உம்மிடத்தில் ஒப்புவித்தால் என்னால் பார்க்க முடியல ஆண்டவரே, அவன் பிள்ளை சாவதை என்னால் பார்க்க முடியலை என்று சொல்லி உம்மிடத்தில் ஒப்புவித்தால் நீர் ஆண்டவரே அப்பா ஊற்றை திறந்து தண்ணீரை கொடுத்தீர் ஐயா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் ஒப்புவிக்கட்டும். ஒப்புவிங்க, உங்க பிள்ளைகளை ஒப்புவிங்க. திக்கற்றவர்களாய் போகும் பிள்ளைகளை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி உங்க பிள்ளைகளை எந்த பிள்ளை உங்களுக்கு இன்னும் சமாதான குறைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குதோ, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடந்து கொண்டே இருக்கிறதோ, அந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் உம்மிடத்தில் சாட்டி விடுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே நான் உம்மிடத்தில் சாட்டி விடுகிறேன் ஐயா. என்னுடைய பலனுக்கு மிஞ்சி என் பிள்ளைகளுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன். ஆனால் இனிமேல் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது நீரே தான் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சாட்டி விடுங்க. உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் நீங்க அவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்றாரு ஆண்டவர். வந்து என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்றாரு. நீங்க ஆண்டவர் சமூகத்தை உங்களோட பிள்ளைகளை ஒப்புவித்து நீர் என் பிள்ளைகளை அருமையாய் நடத்துவீராக என்று கட்டளையிடுங்க. ஆண்டவரை நீர் என் பிள்ளைகளை அருமையாய் நடத்துவீராக, அருமையாய் போதிப்பீராக. என் பிள்ளைகளுடைய சமாதானம் எனக்கு பெரிதாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாரும்
கேளுங்க கேளுங்க. ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படியே கட்டாயம் செய்வார், அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்டார் ஆண்டவர். இஸ்மவேலையும் ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினார் அல்லவா? இதோ திக்கற்றவர்களாய் போக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்தி அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாள்ல அன்பு சகோதரிகளுடைய, அன்பு தாய்மார்களுடைய சரீர பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, வீட்டாருக்காக, குடும்பத்தாருக்காக ஆண்டவரே கண்ணீரோடு உபவாசித்து ஜெபித்த நாட்கள் எத்தனையோ, அது நிமித்தமாக சரீரத்தில் வந்த ஆண்டவரே வேதனைகள், பலவீனங்கள், பாடுகளை எல்லாம் நீர் பார்ப்பீராக. எலும்புகளில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடுங்கப்பா. எலும்புகளை பலப்படுத்துங்க கர்த்தாவே. தசைகளில் இருக்கிற பலவீனத்தை மாற்றுங்க, தசைகளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, கர்ப்பப்பை யாருக்கெல்லாம் பலவீனத்தோடு இருக்கின்றதோ, பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கின்றதோ, கர்த்தாவே நீர் பலப்படுத்துவீராக. அன்பு தாய்மார்களுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இதோ உம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. எந்த வயதில் இருந்தவர்கள் ஆனாலும் அவர்கள் மேல் உம்முடைய கிருபை இப்பொழுது பாய்ந்து வரட்டும் ராஜா. உம்முடைய கிருபை இப்பொழுது பாய்ந்து வரட்டும் தகப்பனே. அவர்களை தாங்குவீராக, அவர்களை தாங்குவீராக. பிள்ளைகளால் கவனிக்கப்படாத படிக்கு ஆண்டவரை ஒதுக்கப்பட்டவர்களாக, அசட்டை பண்ணப்பட்டவர்களாக தனித்து இருக்கலாம். அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு தேவையான ஒத்தாசைகளையும் ஆண்டவரை ஆறுதலையும் தேறுதலையும் பலனையும் நீர் பரலோகத்தில் இருந்து அருளி செய்வீராக கர்த்தாவே. இதோ இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையின் கரம் கூட இருந்து நடத்தட்டும். இதோ விசேஷமாக இதோ திருமணமாகியும் எனக்கு இந்த தாயாகும் பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லையே என்று வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகள் இருப்பார்கள். ஆனால் மலடியை ஆண்டவரை நீர் பிள்ளை தாய்ச்சியாக்கி ஆண்டவர் வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களுடைய கர்ப்பங்களையும் ஆசீர்வதித்தரும். அவர்கள் திருமணமாகி எத்தனை வருடம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரை, நீர் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு நீர் பிள்ளையை கொடுத்த தேவனே, நீர் ஆண்டவரை அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் பிள்ளையை கொடுப்பீராக. தாயாகும் பாக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. தகப்பனே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இந்த ஜெபத்தை எல்லாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.